ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன வீடியோ இந்த நிஃப்டி ஆப்ஷன் பையிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான வீடியோ. ரெக்கார்டட் சரியா ஆகல மாதிரி ஒரு நியூஸ் சரியா நிறைய இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி. அப்போ அதுக்காக வந்து என்ன பண்ணுறேன், இப்போ புட்டு 23,800 புட்டை டிசம்பர் 26 புட்டு டிசம்பர் 20ஆம் தேதி பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருக்கணும் அசியூம் பண்ணி 23ஆம் தேதி பண்ண அடுத்து வரப்போதில்லை. அதில் எப்படி பண்ணுறது அப்படின்னா சேம் மெத்தட் தான். லைவ்ல வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இதெல்லாம் ஏறட்டும். லைவுக்கு லைவ் போட்டால் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் டைம் வித் ப்ரைஸோடய நம்ம நோட் பண்ண முடியும். டைம் வித் ப்ரைஸ் தான் என்னங்க, இந்த டயத்துக்கு தான் இந்த ப்ரைஸ் போகும் அப்போ நோட் பண்ண முடியும். போன வீடியோ சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் கவனிச்சு பார்த்தீங்கன்னு தெரியல. அதை போய் பாருங்கள். அதில் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து அந்த டைம் வித் ப்ரைஸ் எல்லாம் காட்டலை. காட்டலாம், எல்லா இடத்துலையும் காட்டலாம். இதை வந்து ஏன்னா நான் அப்படி தான் மிங்கிள் பண்ணிக்குவேன் டைம் வித் ப்ரைஸ். ஏன்னா இந்த வீடியோக்கு அது வந்து அவுட் ஆஃப் த டாபிக். ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இது. நிறைய பேர் இதை பார்க்குற மாதிரி இருக்கும் வேலை, ஆனால் இது பார்க்க தெரியாது. இதை எப்படி பார்க்கணும்னு தெரியாது. சார்ட் போடுவாங்க, சார்ட் எப்படி போடணும்னு தெரியாது. இப்போ இதில் வந்து முக்கியமான அந்த ஹை லோ வோல்டாஸ் வோல் படத்தோட முக்கியமான ஹை லோஸை நம்ம மார்க் பண்ணுறோம் வீடியோவில். அதான் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லோ இல்லை, இது ஒரு லோ கேப் அப்பில் கிரியேட் பண்ண இந்த லோனால 9620 கேப் அப்பில் அது லோவாக கிரியேட் பண்ணிக்கணும், அஷ்யூம் பண்ணிக்கணும். $19.65 ஒரு டாப் வேறு இருக்குது. டாப்பும் இருக்குது, பாட்டம் இருக்குது. 20 119.65 123 அப்போ 119 123 பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு. பக்கமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கி ஆடும். அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. பாட்டத்தில் வந்து 131 95 131, இது என்னங்க 123 120.35 119.65. இந்த பாயிண்ட் வந்து 129.95 131.60. ஏன்னா ஒவ்வொரு டயத்துக்கும் இது போகணும் இருக்கும், அந்த டயத்துக்கு இது போகும். அதுதான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். சில மைனர் மேஜர் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், பட் சில நிறைய இடங்களில் மைனர் தெரியலனாலும் மிஸ் ஆயிரும். ஓகே, ஒரு பாட்டத்தில் இது எப்படி ஆடும்னா, ஒரு பாட்டத்தில் மார்க்கெட் எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் டாப் வரைக்கும் மார்க்கெட் போகும். ஒரு உதாரணத்துக்கு 120 மார்க்கெட் பை பண்ணுறீங்கன்னா 155 வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேறு ஹையே இல்லை. நடுவில் 184 அந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ஹை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, 210 ஒட்டி தான் இருக்குது. 210க்கு மேலே ஹை எங்கே இருக்குது, 34 தான் இருக்குது. அதுக்கு மேலே ஹை வந்து 264 இருக்குது. ஏன்னா அதில் கர்சரே சரியாக தெரியலங்கிற மாதிரிலாம் எனக்கு இது வந்தது. இப்போ முக்கியமான வீடியோனால நான் திருப்பி வேற ஒரு இதில் எடுத்து போடுறேன். 23,800 டிசம்பர் 26 புட்டில் ஒன்று ஆக்டிவாக இருக்கு இல்லைங்களா. அதனால் 22ஆம் தேதி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம், நைட்டு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு திங்கக்கிழமையும் மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னா இந்த புட்டை நோக்கி தான் மார்க்கெட் வந்து ஆடிட்டு இருக்கோம். அப்போ அந்த இதுக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், அடுத்ததில் எடுத்துகிட்டு இருக்கணும். ஒருவேளை ஏறிச்சுன்னா இதில் தெரிஞ்சிடும். நிஃப்டியை பார்த்தீங்கனாலும் பார்க்கலனாலும் நிஃப்டி ஏறிச்சு இறங்குங்கிறது ரெஃப்ளெக்ட் பண்ணும். அதோட ரிஃப்ளெக்ஷன் தானே இது. சரி, பார்த்துருங்களா. அப்போ டீட்டெயிலாக பார்க்குறக்கா 1 மினிட் போயிடுறேன். 5 மினிட்ஸ் 1 ஹவர் இப்படி யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1 மினிட்ல எல்லா ஆசோலேஷன் தெரியும், அதுக்கு தான் 1 மினிட். ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அது சும்மா இது புட்ரி செல் மாதிரி தானே. ஆப்ஷனுங்கிறது ஒரு ஈசல் மாதிரி தானே, கொஞ்ச நாள் இருந்து போயிரும்ல.
அதனால வேற இதுலாம் போய் 1 மினிட்ல வந்து எடுத்து ஒர்க் பண்ணிடாதீங்க. பாருங்க 155 இந்த பாயிண்ட் கீழே இருக்குங்களா, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து நம்ம இங்கே போய் பையிங் போகலாமா? கூடாது. இது என்னது 120 கீழே 96.20 என்ன எடுத்திருக்கோம், டெய்லி உள்ள ஹைஸ் அண்ட் லோஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து இப்போ ஆடிட்டு இருக்கு. அதான் பார்க்கணும்னா இன்னும் நிறைய பார்க்கணும். இது இருந்தால் போதுமானது, ட்ரேட் பண்ணுறதுக்கு இது இருந்தால் போதுமானது. இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஏமாத்தம். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க மேஜருக்குள்ளே இருக்க மைனஸ். அப்போ 155 இதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. இதை தாண்டி இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் பையிங் போயிருக்கும். பிரேக் பண்ணுது, 120 பிரேக் பண்ணுது. இங்கே 96 மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக வந்து இங்கே எடுக்குது. கொஞ்சம் டவுட் இருந்தால் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டு இப்படி வந்து போய் இப்படி இறங்கி இப்படி போகும்போது இங்கே பை பண்ணிடலாம். எங்கனக்குள்ள 105 106 பை பண்ணி 96.20 கீழே 2 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டால் போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்க் கம்மி, ரிவார்டு கூட. 1 in 2 1 in 3 எல்லாம் நடக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்க பாருங்கள். 1 in 10 120 அந்த மாதிரி போகும். இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டம் வந்து 120 இருக்குது. நம்ம பாட்டத்தில் எடுக்கிறனால மேக்ஸிமம் வந்து பாட்டத்தை தாண்டி டாப்புக்கு தான் போகும். திருப்பி ரிவர்ஸில் வரும்போது தான் பாட்டத்தை செட்டில் ஆகும். போக பார்ப்பீங்க. அதை போய் நமக்கு டாப் எங்குங்க 157, ஏன்னா அங்கேருந்து இறங்கியிருக்கு. 157ஐயும் பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் டாப் வந்து நமக்கு 210 220 ரேஞ்சில் இருக்குது. அப்போ இங்கே பிரேக் பண்ணி நான் என்ன பண்ணலேன், இந்த பாட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இல்லை இந்த பாட்டத்தை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா எனக்குள்ள ஒரு சீலிங் மாதிரி இருக்கும் பாட்டத்தில், மயில் நான் இங்கே கொடுத்துட்டு திருப்பி இங்கே வாங்கணும். அதனால் எடுக்கும் போது பாட்டத்தை பேஸ் பண்ணி எடுங்க, ஹையை பேஸ் பண்ணி கொடுங்க. அப்போ இங்கே எனக்குள்ள 210 போல இங்கே மாதிரி தான் 157 போல. ஏன்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டயத்து வேரியேஷனில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதெல்லாம் டபுள் பாட்டம் மாதிரி தான். டபுள் டாப்பு டபுள் பாட்டம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இங்கே திரும்புது. இல்லைன்னா இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே ரைஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். எங்கே பையிங்கு 105லேருந்து பையிங்கு, 96 தெரிஞ்சால் கூட 105 120 பையிங்கு. அழகாக இங்கே போகலாம். எங்கே கன்ஃபியூஷன் வந்தாலும் எங்கேருந்து எடுக்கலாம், எங்கனக்குள்ளே கொடுத்தாலும் ப்ராஃபிட் தான். அப்போ திருப்பி நெக்ஸ்ட் ஃப்ளோரிங் நமக்கு எங்கே இருக்குது, ஃப்ளோர் எங்கே இருக்குது 185 இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து 185 கிட்ட வந்து நிற்கணும். அதனால இந்த இடத்துல பாருங்கள், திருப்பி 185 கிட்ட நின்று திருப்பி பையிங் போயிருக்கு. 185 185 to 86 நம்ம அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இல்லையா. இப்போ இது 187 மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. திருப்பி இங்கேக்குள்ள ஒரு பையிங் எடுத்தால் கூட மைனர் பையிங் 86லேருந்து 210 வரைக்கும் கொடுக்கும். ஆனால் 86ல் பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமாங்கிறது டவுட்டு. நீங்கள் பை பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கும், பெருசாக இருக்காது, ப்ராஃபிட் இருக்காது. அப்படி பை பண்ணாலும் மோசம்ல வெளியே வந்துடுவீங்க. லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மிகள் இருக்கும். 80 to 90% ஒர்க் ஆகும். லாஸ் மினிமைஸாக இருக்கும், ரிவார்டு கூட இருக்கும். அதனால் எப்பவுமே ரிவார்டு கூட இருக்கும். இது இப்போ ஒரு 4 ட்ரேட், ஒரு உதாரணத்துக்கு 2 ட்ரேட் லாஸ் ஆகுதுங்க, 4 ட்ரேட் லாஸ் ஆகுதுங்க, 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதுங்க. அப்படின்னா லாஸோட ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ட்ரேடுக்கு. ரிஸ்க் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா 4000 ரூபா இருக்கும்போது ரிவார்டு என்னங்க 4 மடங்கு 5 மடங்கு அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்டாப் லாஸ் இடிச்சா தான் நம்மளோட என்ன ஆகும், நம்மளோட அசலே திருப்பி போகும் வித் புரோக்கரேஜோட. அப்போ ரிவார்டு எப்பவுமே நமக்கு கூட இருக்கணும். 1 in 2 ரிவார்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இப்போ திரும்புது. இது ஃப்ளோராக எடுக்கல, பிரேக் ஆகுது. திருப்பி பாருங்கள் 185 3 பாயிண்ட் 5 பாயிண்ட் தாண்டாது, தாண்டி கீழே க்ளோஸ் பாருங்கள் 182. இங்கே வந்து செல்லிங் ஆகுது, கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியுது. அடுத்த ஹை 157, எனக்குள்ள 133
இது ஏன் 133? நம்ம 129 130ல ஒரு லோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஹையராக இந்த இது எடுக்குது. இப்போ இங்கனக்குள்ள பாருங்க, அடுத்ததுல 129 ஹையரு மைல்டாக எடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிட்டு வெளியே வந்துடுவான். அப்போ ஒருவேளை இந்த இடத்துல உங்களால் எடுக்க முடிஞ்சா, நான் இந்த ஃப்ளோரை டச் பண்ண மட்டும் தான், இந்த பாட்டத்தை டச் பண்ண மட்டும் தான் எடுப்பேன். அப்போ மார்க்கெட் வந்து அங்கேருந்து இறங்கி பாட்டத்துக்கு வருது. எங்கே வருது? 116. எங்கே க்ளோஸ் ஆயிருக்கு? 120.70. அப்போ 128 123 நமக்கு வந்து என்ன இருக்குது? பையிங் இருக்குது. இதை பையிங் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குது? 130க்கு கீழே வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகக்கூடாது. ஏன்னா 130ல ஏற்கனவே ஒரு இது இருக்குது, பாயிண்ட் 129 to 130 இருக்குது. இது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஃப்ளோருக்கு இந்த பாட்டத்துக்கு இந்த பாட்டத்துக்கு கீழே வீக்கு ஏன் கொடுத்துடணும். அந்த ட்ரேடில் உட்காந்துருந்தா போயிடும். ஒரு வேளை அதுக்கு மேலே போனால் மட்டும் தான் மேலே போகும். திருப்பி பாருங்க, பிரேக் ஆகுது 120, மார்க்கெட் திருப்பி அது 129 அந்த 130 அந்த ரேஞ்சு தான். அப்போ அந்த இண்டிகேஷன் வந்து இப்போ இதுக்குள்ளேயே இருக்கனால இதை தாண்டினா தான் எடுக்கணும். நம்ம பாட்டத்தை பேஸ் பண்ணி எடுத்தால் கூட இந்த இடத்துல எப்படி பண்ணணும்? 130 பக்கமாக இருக்குது, 120. அப்போ இதை தாண்டனா எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஆடுது, இதை தாண்டா எடுத்துக்கலான்னு ஒரு சின்ன ஒரு வந்து இது வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. திருப்பி இங்கே பிரேக் பண்ணுது 1111. ஆனால் மேலே போகல, ஏன்னா இதுக்குள்ளே இருக்குது. நம்ம 130 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, 129.95 பாயிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்தால் இந்த சார்ட் எடுத்து இந்த சார்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். டெய்லி சார்ட் எடுத்து நிஃப்டி புட்டு இங்கே கிளியராக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகலைன்னா, நிஃப்டி புட்டு டிசம்பர் 26 புட்டு 23 எடுத்து 29 to 130 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். 20 கீழே வீக்கு அப்படியே வருது. இது 12 மணிக்கு கீழே 80. தொண்ணூற்றி 70க்கு மார்க்கெட் கிளம்புது. திருப்பி நமக்கு ஹை எங்கே இருக்கு? நெக்ஸ்ட் பாட்டம் வந்து 123 சம்திங்கில் பாட்டம் நமக்கு பிரேக் ஆனால் கூட 130 33 30 ஒட்டி அந்த ஃப்ளோரிங் பாட்டம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் ஹை எங்கே இருக்குது? 157 இருக்குது. அப்போ அதை தாண்டி நின்றுச்சுன்னா தாண்டி நிற்கணுமான்னு பார்க்கணும். அதை தாண்டி இந்த இடத்துல கிளம்புது 122. நெக்ஸ்ட் கேண்டில் அது ஜஸ்ட் லைக் தட் பிரேக் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நம்ம பொசிஷனில் இருக்கணும்ல, இருந்தால் தானே ஏர்னிங்ஸ் வரும். ஒரு சின்ன கால்குலேஷன் பாருங்க, அதில் சொன்ன மாதிரி இதுலேயும் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போங்களா? வருதான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலனா அதை என்ன பண்ணணும்னு தெரியும், அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது, சொன்னாலும் புரியாது. இப்போ இங்கெல்லாம் நிறைய லோஸ் இருக்குல்ல, இங்கே ஹைஸ் இருக்கு. சின்ன செக்கிங் டைம் வித் ப்ரைஸ்க்கு ரெண்டு டைம் மென்ஷன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் பாருங்க, டேட்டா மட்டும் எடுத்து.
டைம் அடிக்குது கால்குலேட் பண்ண. இப்போ பாருங்க மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டு இருக்கு. நமக்கு 157 டார்கெட் தெரியும். ஒரிஜினலாக இது என்ன வந்திருக்கணும்னா இந்த 157 வந்து 1 மணிக்கு வந்திருக்கணும். 12 ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்போ டைம் வித் ப்ரைஸில் இது ஒரு அட்வான்டேஜ். டயத்துக்கு முன்னாடியே போயிட்டா இல்லை பின்னாடி பண்ணிட்டா டைம் தெரியும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு அடுத்த டைம் என்ன காட்டுதுன்னா 1:27 1:28க்கு வந்து 185 ரூபா போன்னு காட்டுது. அது ஒரு மணி 27 நிமிஷத்துக்கு பாருங்க நான் 207க்கு போயிடுச்சு மணி டைம் ப்ரைஸு. ஆனால் எனக்கு என்ன வரணும் 1:26 27க்கு 27 28 வாங்க மனப்படமாக சொல்கிறேன்னு வச்சுக்கிட்டீங்களா 185 சார் இவ்வளோ அக்யூரஸியாக எடுக்க முடியும். எத்தனை நிமிஷத்தில் ப்ரைஸு எங்கே போகும்? ட்ரெண்ட் அப்படி போயிட்டு இருக்கும் போது மட்டும் தான் அப்படி போகும். ட்ரெண்ட் திரும்பிச்சுன்னா அந்த ப்ரைஸ் போகாதுல்ல. ட்ரெண்ட் திருப்பும் போது வேற மாதிரி எடுக்கணும். அப்போ நமக்கு 207 ரூபா டார்கெட்டு. இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். டைம் வித் ப்ரைஸ் இதுக்காக சொல்கிறேன். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே இப்போ 207 பிரேக் பண்ணிட்டு எங்கே போகும்? 232 ரூபா பாருங்க. 32 பிரேக் ஆகுது, திருப்பி கீழே வருது. 207 தான். 203 204 கேண்டில் வந்து 207 ரூபாய்க்கு மேலே போனால் இங்கே இடையில பாட்டமே இல்லை. பாட்டம் இல்லைன்னா இது ரெண்டுமே ஃப்ளோர் ஆக்ட் பண்ணிக்கும். பாட்டம் இல்லாத இடங்கள்ல இது ரெண்டுமே ஃப்ளோர் ஆக்ட் பண்ணிக்கும். அப்போ 232 தான்னா நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக நம்ம மார்க் பண்ணல. ஏன்னா நிறைய கஜேஜன் இந்த மாதிரி இருந்துச்சு. மார்க் பண்ணால் நிறைய ஆசிலேஷன்ஸ் தெரியும் கண்ணில். நெக்ஸ்ட் வந்து 261 பிரேக் பண்ணுது. எங்கெங்கே போட்டிருக்கோம்? 303 ரூபா. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே இருந்தால் இங்கே பை பண்ணலாம், திருப்பி இங்கே பை பண்ணலாம். எப்படி பை பண்ணுறது? இப்போ வந்து மார்க்கெட் இறங்கிட்டு போய் நமக்கு எங்கே 232க்கு மேலே போகிறப்ப 233 பை பண்ணால் 261 ரூபா டார்கெட்டு. 80 to 90% போகும். 70% போகட்டும், 30% லாஸ் ஆகட்டும். 30% ஒர்க் ஆகாமல் போகட்டும். 80 to 90% போகும். 30% ஒர்க் ஆகாமல் போகாது. 100% ஒர்க் ஆகும். அந்த மெத்தடு வந்து இங்கே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஒர்க் பண்ணி காட்ட முடியாது. அது என்னென்னா நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். அந்த கால்குலேஷன் நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுறக்குள்ள டயர்டாயிடும். சொன்னால் புரியாது. நிறைய நெருக்கி நம்ம பண்ணாலும் நம்ம எவ்வளோ தான் நம்ம கால்குலேட் பண்ணாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. கண்ணில் தான் பார்க்க முடியும். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம வெயிட் பண்ணுறக்குள்ள என்ன ஆயிருங்க, மார்க்கெட் ஆர்டர் போடுறக்குள்ள டக்குன்னு வந்துடும். அப்போ கொஞ்சம் லாங்கில் எடுத்தால் தான் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மெத்தட் பாருங்கள். திருப்பி பாருங்கள். 300 பிரேக் பண்ணிடுச்சு, 261 வந்துருச்சு, 53 வந்துடுது, 59 இங்கே வந்திருக்கு, இங்கே 59 கீழே க்ளோஸ், 261 கீழே க்ளோஸு, 61க்கு மேலே திருப்பி 61 எடுக்கும்போது பையிங் மேலே போகுது. இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ 30 வந்து புட்டு திருப்பி வந்து மார்க்கெட் இறங்கினா இது மேலே போயிடும். ஒருவேளை நிஃப்டி இது பிரேக் ஆயிடுச்சுன்னா 232க்கு வந்துடும். 32 207. அப்போ பாட்டம் ஃப்ளோர் எங்கே இருக்குது அப்படின்னா இது எல்லாம் பாட்டமே இல்லை, வரிசையாக வரும். 185 வந்துடும். இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணி பார்க்க தெரியணும். ஃப்ராக்ஷன்ஸ் கீழே வந்துடும். வந்து திருப்பி மார்க்கெட் ஏறி நிற்கும் போது நம்ம அங்கே பை பண்ண தெரியணும். நியர் ஸ்டாப் லாஸ் போட்டு அதுக்கு கீழே பை பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் இதெல்லாம். கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. புரியலன்னா அடுத்தடுத்து நம்ம சொல்லும் போது புரியும். ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6-7 வருஷம் ஆச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எல்லா நம்பராக இருக்குது, எந்த நம்பர் எங்கே இருக்குது அப்படி கன்ஃபியூஸ் ஆயிரும். எல்லா நம்பராக இருக்குது, என்னடா நம்பராக இருக்குது, இப்போ எந்த நம்பர் எங்கே தான் எடுக்கிறது, பக்கமாக இருக்குது, இது முக்கியம் அது முக்கியம் அது முக்கியம்னா எப்படி எடுக்கிறது அப்படின்னா எல்லாமே ஆடுது. அப்போ எதை பிரிக்க தெரியணும் அப்படிங்கிறது டைம் பிடிச்சிச்சு. ஒரு பொருளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு பேசிக் ட்ரேடர்ஸ்க்கு இது பெரிய வந்து வரப்பிரசாதம்.
நல்லா ஏற்கனவே தெரிஞ்ச ட்ரேடர்ஸுக்கு. பிகினர்ஸுக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும். அவங்க சார்ட்ஸை படிச்சுட்டு வந்து பாருங்கள். சார்ட்ஸை எப்படி பார்க்குறதுங்கிற வீடியோ நிறைய இருக்கனால அது போடல. நம்ம ஒரு நிறைய இருக்கிற வீடியோஸில் நம்ம போய் போட்டு என்ன பண்ண போகிறோம்? அது ஏற்கனவே இருக்குல்ல. ஓகே, தேங்க்யூ வெரி மச். மீண்டும் சந்திப்போம்.